வணக்கம். 2 நாளாக வள்ளல் சீதக்காதி வீதியுடைய அந்த வட்டி தமிழரசுடைய மேட்ரு தொடர்ந்து ஓடிட்டுருக்கு. அது நான் தற்செயலாக தான் அந்த பதிவை நான் போட்டேன். நானும் நூற்றுக்கணக்கான சட்ட பதிவுகள் போட்டிருக்கிறேன். அதுக்கெலாம் ஆகாத ஒரு ஸ்ப்ரெட்டு, ஒரு வைரல் இந்த ஒரு வீடியோவுக்கு ஆயிருக்கு. அதில் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அதில் அரசியல் பின்னணி அல்லது அரசியலுக்கு அந்த என்னுடைய இமேஜை அல்லது என்னுடைய அந்த கோரிக்கையை தவறாக பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது வைரல் ஆகிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இதில் நடுநிலையாக என் சார்பாக நான் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த தமிழரசி அப்படிங்கிறவங்க திமுகவுடைய பேரை ப்ளஸ்ஸு நாஜிம் நானாவுடைய ஃபோட்டோவை அவங்க ஒரு மறைமுக செல்வாக்குக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் மகளிர் அணின்னு சொல்லிட்டு அவங்க பல இடங்களில் வச்ச ஒரு போஸ்டரில் மகளிர் அணின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மையான மகளிர் அணி தலைவர் ஒரு வீடியோ பேசும்போது தான் தெரிய வந்தது, இவங்க மகளிர் அணி கிடையாது. அதாவது நம்ம பைக் ஓட்டும்போது இந்த பொய்யா போலீஸுன்னு ஸ்டிக்கர் ஓட்டு போகிறது, பொய்யா அட்வொகேட்டுன்னு ஸ்டிக்கர் ஓட்டு போகிறது இருக்குல்ல, இந்த செக் போஸ்ட்டில் மாட்டக்கூடாதுன்னு, அந்த மாதிரி ஒரு தில்லுமுள்ளு வேலையை அவங்க செஞ்சுருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, இந்த விஷயத்தில் இந்த தெருவில் அந்த போஸ்டர் வச்சோடனே இந்த வட்டியால் பாதிக்கப்பட்டு என்னால் மீட்கப்பட்ட பல நபர்கள் எனக்கு உடனே ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்து இந்த போஸ்டர் வைக்கிறதுக்கு நீங்கள் எப்படி அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், நான் ஒன்றும் அனுமதி கொடுக்கலையேன்னு வெளியில் பார்த்தா அந்த போஸ்டர் இருந்தது. ஆனால் அவங்க ஒரு உள்நோக்கத்தோடு தான் அந்த போஸ்டரை வச்சுருந்தாங்கங்கிறத நான் முதல் வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். என்ன உள்நோக்கம் அப்படின்னு சொன்னால், அவங்க வட்டிக்கு கொடுக்கறத நான் கடுமையாக எதிர்த்துக்கிட்டு வந்தேன் ரொம்ப நாளாக. அந்த சூழ்நிலையில் அவங்களோட பதிலெலாம் எப்படி இருந்ததுன்னா, எங்கள் வீட்டில் ஒரு வக்கீல் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நான் ஆன ஒன்றை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற பதிலெலாம் இருந்தது. ஆக்சுவலி அதாவது வக்கீலுக்கு படிச்சுட்டு வந்துட்டா அவங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், யாருக்கும் கேட்க தெரியாது, கேட்குறதுக்கு அறிவு இருக்காதுன்னு அவங்க நினச்சிருப்பாங்க போல். ஸோ பல லட்ச ரூபா வட்டியை நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து, எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து, அது கோர்ட்டு நடவடிக்கை அளவுக்கு சென்று அதுக்கு பிறகு அது தள்ளுபடி ஆனதுக்கு பிறகு நானும் அலட்சியமாக விட்டுட்டேன். அவங்கள போய் எந்த விஷயத்துலையும் நான் சீண்டலை. ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன், எங்கள் தெருவை பொறுத்த வரைக்கும், அதாவது குறிப்பாக வள்ளல் சீதக்காதி வீதியை பொறுத்த வரைக்கும், நீங்கள் வட்டிக்கு வாங்கி கொடுத்து வசூல் பண்ண வர்றதில் எங்களுக்கு எந்த அபிப்பிராயமும் நான் இல்லை, நீங்கள் இப்படி வரக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அதன் பிரகாரம் கொஞ்ச நாள் இந்த பக்கம் தலை காட்டலை. அப்படி போயிட்டு இருந்துச்சு, நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ இவங்க இந்த போஸ்டரை வச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பார்த்தீங்கள்ல நாங்களும் பெரிய ஆள் ஆகிட்டோம், நாங்களும் எதையும் எதிர்க்கக்கூடிய திறனோடு ஆகிட்டோன்னு எனக்கு சூசகமாக இண்டிகேட் பண்ணுற மாதிரியும், அது இல்லாமல் இந்த தெருவில் மறைமுகமாக வட்டிக்கு, அதாவது நேரடியாக அவங்க கொடுக்கலையே தவிர அவங்க வெளியில் இருந்துக்கிட்டு ஆள் அனுப்பி வசூல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த ஒரு அவங்களுடைய திறனை காட்டுறதுக்காக தான் அந்த போஸ்டர் அடித்ததுனால எல்லா மக்களும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, என்கிட்ட சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த எதிர்ப்பு தெரிவித்தவங்களில் சில பேர் தொகுதி எம்எல்ஏக்கு ஃபோன் அடித்தாங்க. தொகுதி எம்எல்ஏ எனக்கு ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்து ஏதோ இஷ்யூன்னு கேள்விப்பட்டேன், என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி உங்களை நேமோட இந்த போஸ்டர் வைக்கப்பட்டிருக்கு, அது நீங்கள் அலோவ் பண்ணியிருந்தீங்களான்னு கேட்கும்போது, இல்லை நான் அதெல்லாம் அலோவ் பண்ணலை, நான் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறேன், நான் உங்களை இன்வைட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. நான் சரின்னு சொன்னேன், அவ்வளோதான் நான் சொன்னேனே தவிர என்னுடைய பேரில் நான் அது அங்கே வர்றதையோ அல்லது நிகழ்ச்சி நடத்துகிறதையோ அது என்கிட்ட குறிப்பாக கேட்கல. ஸோ ஜஸ்ட் நான் விழா நடத்துங்கன்னு சொன்னதை மட்டும் அவங்க வேறு மாதிரி போஸ்டர் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலான்னு நாங்கள் 2 பேரும் பேசும்போது, அந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணிவிடுங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். உடனே அதாவது தொகுதி எம்எல்ஏவே போலீஸுக்கு ஃபோன் அடித்து, நீங்கள் மெனக்கட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து நேரடியாக சொல்லி 2 பிசி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ நாங்கள் மற்ற மக்கள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் முனிசிபாலிட்டியோ அல்லது போலீஸோ ரிமூவ் பண்ணலை அப்படின்னா நாங்கள் அதை கிழிச்சிருவோம்,
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சட்ட ரீதியாக என்ன சொல்லியிருந்தேன், அதை கிழிக்கிறதுனால யாரும் எந்த ஆட்சேபனையும் போலீஸோ வேறு யாருமே வந்து நம்மளை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்னென்னா, அது வந்து முனிசிபாலிட்டி ஆக்டை மீறி தான் அது வைக்கப்படுது. முனிசிபாலிட்டிக்கு பணம் கட்டுறது இல்லை, பெர்மிஷன் வாங்குறது இல்லை. பொதுவாக இந்த போஸ்டர் இல்லை, எந்த போஸ்டருக்குமே எல்லா கட்சிக்காரவங்களும் வைக்கிறாங்க. இதில் வந்து ஒரு தனிப்பட்ட கட்சிக்காரவங்கள ஒருத்தவங்கள சாடுறதுல புண்ணியம் இல்லை. அப்படி ஒரு ரூலை வந்து எல்லாரும் மதிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஒரு ரூல்னு ஒன்று இருக்குன்னா அந்த ரூலை வந்து ஃபஸ்ட்டு ரூலிங்கில் இருக்கக்கூடிய பார்ட்டியும் சரி, எதிர்த்தரப்பு பார்ட்டியும் சரி, பொதுமக்களும் சரி அதை மதிக்க கற்றுக்கணும். அது நம்மக்கிட்ட வழக்கமாக இல்லாததுனால அந்த பேனர் கலாச்சாரம் தொடர்ந்து நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வராது. இது வந்து இவங்க தனிப்பட்ட ஒரு ஆளுடைய முகம் இருக்கிறதுனால எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மற்றபடி இது பேனருக்காக மட்டும் உள்ள எதிர்ப்பாக இருந்தாக்கா எல்லாருக்குமே இந்த எதிர்ப்பு போயிருக்கும். ஓகேங்களா? அப்படிங்க பார்க்கும்போது எம்எல்ஏவுடைய உதவியோடு தான் அந்த போலீஸ் கம்ப்ளைண்டோடு தான் அது நீக்கப்பட்டிருக்கு. இதை எதுக்கு நான் சொல்ல வேண்டியது, ஒரு வீடியோவாக தயாரித்து சொல்ல வேண்டியது வந்துச்சுன்னா, அதாவது தொகுதி எம்எல்ஏ தான் வந்து வட்டிக்காரவங்களாம் வளர்த்து விட்டு அப்படின்றது ஒரு வீடியோவிலலாம் நான் பார்த்தேன். அது பிஜேபிக்காரவங்களும் அதை செஞ்சுருந்தாங்க. அந்த வீடியோவை ஒரு வீடியோ பண்ணுறீங்க, நேரடியாக முகத்தை காட்ட மாட்டீங்க, ஒரு ஏஐ போட்டு பண்ணுறீங்க, பரவாயில்ல. அதில் சொல்கிற செய்தியிலையாவது கொஞ்சம் நியாயம் இருக்கணும் இல்லையா? எந்த ஆட்சியில் தப்பே நடக்காத மாதிரி என்னமோ திமுக வந்ததுக்கு பிறகு தான் வந்து வட்டிக்காரவங்க காரைக்காலில் 30 வருஷமாக தெரியுறாங்க. இந்த 30 வருஷத்தில் தொகுதிகள் மாறி இருக்கு, கட்சிகள் மாறி இருக்கு. ஏன் இன்னைக்கு பாண்டிச்சேரி ஆளக்கூடிய கட்சியே முதல்ல பிஜேபி அலையன்ஸ் வந்து ஆண்டுகிட்டு இருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்து யாருக்கு என்ன பண்ணாங்க? இவங்கெல்லாம் செய்யணும்னு நினச்சது என்னன்னா, ஒன்று இலவசத்தை தூக்கி போட்டால் மக்கள் அப்படி நாய் கவுற மாதிரி கைவிட்டு சும்மா இருக்கும் அப்படின்னு தானே சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் நினைக்கிறாங்க. மக்களுக்கு தேவையானது என்னங்கிறத ரிசர்ச் பண்ணிலாம் யாரும் செய்யலையே. நான் நேற்று வீடியோவிலே சொன்னேன், ஒரு வெளிநாட்டில் எப்படி அரசியல் நடக்குதுன்னெலாம் நான் சொன்னேன். அரசியல்வாதியை நம்ம பார்க்கவே மாட்டோம், பட் கரெக்டாக நடக்கும். இப்போ அப்படி இருக்கும்போது கரெக்டாக நடக்கலைங்கிறது தானே உண்மை. எதுவுமே சரியா இல்லைங்கிறது தான் உண்மை. இந்த காரைக்கால் நாங்கள்லாம் சிறு வயசாக இருக்கும்போது காரைக்கால் ரோட்டை பாரும்பாங்க, காதர் சுல்தான் வீட்டை பாரும்பாங்க. இது ஒரு சாதாரண பழமொழி இல்லை. அன்றைக்கி இருந்த காரைக்காலுடைய ட்ரைனேஜ் சிஸ்டம், ரோடு சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு, இப்போ எனக்கு 55 இயர்ஸ் ஓல்டு. நான் அந்த நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போதுனா ஒரு 40 வருஷம் பேக், 35 வருஷம் பேக் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது எப்படி இருந்தது தெரியுமா? நாகூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கும்பகோணம், இங்கெல்லாம் வந்து மழை நேரத்தில் நீச்சல் அடித்து போகிற மாதிரி இருக்கும். ரோடு வசதிலாம் ஒன்றும் இல்லாமல் அப்படி இருந்த ஒரு காரைக்கால், பிரெஞ்சுக்காரன் விட்டுட்டு போன ஒரு காரைக்கால் இன்னைக்கு எப்படி இருக்குது? மழை நேரத்தில் நாகப்பட்டினம் எப்படி இருக்குது, காரைக்கால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மற்ற ஊர்கள் எப்படி இருக்குது, காரைக்கால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காரைக்காலை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணவே இல்லை யாருமே. நான் சொல்கிறது ஆளும் கட்சியை சொல்கிறேன், சரியா? காரைக்காலை யாருமே மெயின்டைன் பண்ணலையே. காங்கிரஸும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல தான். இதில் என்ன சந்தேகம்? இப்போ நீங்கள் பிஜேபி வந்து 5 வருஷம் ஆச்சு அலையன்ஸ் வந்து, என்ன மெயின்டைன் பண்ணியிருக்கிறீங்க? என்னத்தை நீங்கள் வந்து ஒரு டேட்டா பேஸை எடுத்து நீங்கள் ஒரு மெயின்டெனன்ஸை காட்டுங்க. இந்த விஷயம் காரைக்காலில் 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இந்த 5 வருஷத்தில் இந்த விஷயம் திருத்தப்பட்டிருக்குன்னு நீங்கள் டேட்டா பேஸ் மாதிரி காட்டுங்க பார்ப்போம். இல்லை, சும்மா ஒரு வீடியோ நான் போட்டுட்டேங்கிறதுனால அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பம்மாத்தி காட்டுறதெல்லாம் நியாயமும் இல்லை, அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த விஷயத்தை வந்து வளர்க்க வேண்டியதில்லை. இது நம்ம அரசியல் ஆக்குறதுக்கோ இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்கோ அந்த வீடியோ தயாரிக்கப்படலை, 2 நாளைக்கு முன்னாடி போட்டது. ஆனால் இவங்கள மாதிரி ஆட்கள் ஒழிக்க வேண்டுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். அதாவது சிறுக சம்பாரிச்சிக்கிட்டு வர்ற பணத்தை இவங்க ஜஸ்ட்டு வந்து சைக்கிளில் ஹார்ன் அடித்து பெல் அடித்து அந்த பணத்தை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. இதில் ஒரு சில பேர் வந்து எப்படி நியாயம் கற்பிக்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்ம தேவைக்கு தானே போய் வாங்குகிறோம், அவங்க என்ன வீட்டு கதவை தட்டியாக வந்து வற்புறுத்தி கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி எடுத்துக்க முடியாது. அப்படி அவங்க கொடுத்தா கூட, அதாவது நம்மளே போய் வாங்கியிருந்தா கூட, இப்போ பேங்க் இருக்குது, பேங்க்கில் நம்ம 1% வட்டிக்கு ஆல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து தான் நம்ம வந்து கடன் வாங்குகிறோம், சியூரிட்டி கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம். அதுக்கு எவ்வளோ ரூல்ஸ் இருக்குது? வீட்டு வாசலில் வந்து பணம் கேட்கக்கூடாது, மிரட்டக்கூடாது, கத்தக்கூடாது, ஃபோன் அடிக்கக்கூடாது, எவ்வளவு ரூல்ஸ் இருக்குது. ஏன் இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு மசோதா பாஸ் பண்ணிச்சு, பேங்க்கோ அல்லது இதர ஃபைனான்ஸ் நிறுவனமோ
வட்டி வசூல் பண்ணுறதை வந்து கடுமையாக கேட்டு அதில் ஏதாவது ஆணுச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு பண்ணிச்சா இல்லையா? அப்போது என்னோட நோக்கம் வந்து இந்த இடத்துல திமுகவுடைய அந்த கான்செப்ட் நான் எதிர்பார்த்த ஒரு கான்செப்ட். நீ பணம் இருக்குன்னு ஊரெல்லாம் திருட்டுத்தனமாக வட்டிக்கு வரி கட்டாமல் லைசன்ஸ் வாங்காமல் எதுவும் பண்ணாமல் நீ போய் வட்டிக்கு விட்டு ஊரெல்லாம் சிதற விட்டுட்டு ஒவ்வொரு வீட்லேயே அதிகாரம் பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு இந்த வள்ளல் சேதக்காதி வீதி எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் மினிமம் 50 தவணைக்காரன் வரான். 50 பேர் வரான். எந்தெந்த வீட்டுக்கு போகிறான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நம்ம வாங்கினது கிடையாது, எங்களுக்கு தெரியாது. அப்போ 50 தவணைக்காரனுக்கும் இங்கே வேலை இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்கு? தவறான ஒரு லைசன்ஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் 50 பேர் வருவாங்களா? வட்டி வசூலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு நோட்டீஸ் நான் இஷ்யூ பண்ணேன். இந்த வீடியோ லாங் ஆகிடும், அதனால் நான் காட்டலை, சுருக்கமாக சொல்கிறேன். லைசன்ஸ் இருக்கணும், ஜிஎஸ்டி இருக்கணும், பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கணும், முனிசிபாலிட்டி லைசன்ஸு தனியாக இருக்கணும், கணக்கு வழக்கு கவர்மெண்ட்டுக்கு காட்டப்படணும், ஐடி டிக்ளேர் பண்ணணும், பணம் டிரான்சாக்ஷன் வந்து இன்னார் அவுட் ரெண்டுமே பேங்க் மூலமாக நடக்கணும். இவ்வளவு வரைமுறை இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று நடத்துகிறாங்களா வட்டிக்காரவங்க? இல்லை. ஸோ இவங்கள ஒழிக்கிறது தான் நம்மளுடைய திட்டமே தவிர அதை நியாயமாக வட்டி கொடுக்குறவங்கள பற்றி நான் பேசலை. 1% 2% வந்து நான் பேசலை. அதனால் தயவு செஞ்சு இந்த நான் பேச வந்த விஷயத்தை வந்து மாற்றி புரிதல் ஏற்படுத்தி இதில் அரசியல் நலம் நாடாதீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.